ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், முட்டை சாப்பிட பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பட்டர் கார்லிக் எக்ஸ் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 4 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ அதோட குட்டியாக நறுக்கி வச்சு இந்த பூண்டு 3 பல், 2 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸு, பெப்பர் பவுடர் 2 ஸ்பூன் சேர்த்துட்டு இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை தனியாக வச்சுட்டு இப்போ ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எக்கு இதில் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் எக்கை இந்த மாதிரி நல்லா உடச்சி விட்டுருங்க. இப்போ இதை எடுத்து ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்து குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருந்த 3 பல் பூண்டு சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வறுபட்டதும் அதோட சில்லி ஃப்ளேக்ஸ் 2 ஸ்பூனு, பெப்பர் பவுடர் 2 ஸ்பூனு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் 1 கப் பால் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ கொதி வந்ததும் 1 ஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா க்ரீம் ஆகிற வரைக்கும் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக வந்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த முட்டையும் இதோட சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். அவ்வளோதான், ஒரு சிம்பிளான பட்டர் கார்லிக் எக்ஸு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.